இருக்குடா, வச்சிட்டு தான் இருக்கேன். என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இதுக்கப்புறம் விநாயகர் சிலை வந்திருக்கு. எடுக்க முடியலடா அந்த சிலைய. இவர் தொறந்துக்கிட்டு இருக்கா. சீக்கிரமா ஓடு. வெல்கம் பேக் டு ஜெனி கேமிங். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா the most terrifying Indian horror கேமான கமலா கேம் பிளே தான். இந்த கேம் ட்ரை பண்ண சொல்லி லாஸ்ட் வீடியோல எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. கிட்டத்தட்ட 2000 கமெண்ட்ஸ்ல 1000 கமெண்ட்ஸ் நியூட்காக வந்திருந்தாலும் 1000 கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கமலா கமலா கமலான்னு வந்துருந்துச்சு. ஸோ அப்படி என்னதான் இந்த கேம்ல இருக்கு அப்படின்னு பார்த்துதான் உள்ள வந்தாச்சு. இந்த வீடியோ ஃபுல்லாவே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது அப்படின்றதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அண்ட் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு வரும். ஆமா மக்களே, நாம இன்னைக்கு அந்த கமலாக்கா கூட கெட்டு கதறக்க போறோம். அதனால வீடியோ இன்னும் யாராவது லைக் பண்ண பார்த்துட்டு இருந்தா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்படி ஷேர் பண்ணிருங்க. இங்க ஒளிஞ்சிக்கிறதுக்கு வந்து வார்ட்ரோப்ஸ் அண்ட் பெட் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கேமோட ஸ்டோரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா கமலாக்கு வந்து கல்யாணம் ஆகுது, ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. ஹாப்பியா வந்து ஹஸ்பண்ட் வீட்டுக்கும் போறாங்க. ஆனா இந்த சந்தோஷம் வந்து அவங்களுக்கு ரொம்ப நாளைக்கு இல்ல. ஏன்னா கமலாக்கு வந்து திடீர்னு உடம்பு சரியில்லாம போகுது. உடம்பு சரியில்லாம போனது மட்டும் இல்லாம அவங்களோட பிஹேவியர் ரொம்ப அப்நார்மலா மாறிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்களுக்கு வந்து பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பேய் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்கள ஒரு மேன் ஈட்டிங் மான்ஸ்டரா மாத்திடுது. அதாவது மனுஷங்களை சாப்பிடுற ஒரு மிருகம் மாதிரி. இதனால வந்து அவங்க குடும்பமே ஃபுல்லா பயந்துட்டு அவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி எங்கெங்கேயோ உதவி கேட்டு அலையிறாங்க. இந்த விஷயம் வந்து ஒரு தந்திரிகமான ஒரு சாமியார், அதாவது ரொம்ப புத்திசாலியான சாமியார் காதுல போய் விழுகுது. அவர் வந்து கமலாவை காப்பாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு உள்ள என்டர் ஆகுறாரு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கமலாக்கு எப்படி பேய் பிடிச்சது அதையும் சேர்த்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இப்போ நம்ம ஏன் நடுக்காட்டுல இருக்கோம்னு கேக்குறீங்களா? ஏன்னா அந்த கமலாக்கு பிடிச்ச பேயை ஓட்டி கமலாவை காப்பாத்த போற சாமியாரே நம்ம தான் மக்களே. வந்து பேயை ஓட்டுறோம். உள்ள வாங்க போலாம். என்னது நம்ம போய் பேய் ஓட்டமா? என்னமா சொல்றேன்? ஆமா மக்களே, இப்ப நம்ம தான் வந்து பேயை ஓட்ட போறோம். இப்ப பாத்தீங்கன்னா மத்த கேம்ல எல்லாம் பேய் வந்து நம்மள துரத்தும். இப்ப வந்து நம்ம பேயை துரத்த போறோம். புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்க போகுதுன்றதுல மட்டும் எந்த சந்தேகமும் வேண்டாம். இப்ப வந்து காட்டுக்குள்ள இருந்து நம்ம பேய் இருக்கிற வீட்டுக்கிட்டே வந்துடும். கேட்டே பாருங்க, ரொம்ப டெரிஃபையிங்கா இருக்கு. உள்ள போகவே கொஞ்சம் பயமா தான் இருக்கு பாத்துக்கங்க. ஆஹா, இந்த கேமே வில்லங்கமான கேமா இருக்கும் போல இருக்குது. உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் நாம பேயை ஓட்ட போறோமா இல்ல பேய் நம்மள ஓட்ட போதான்னு. நெகட்டிவா பேசாதடா, நெகட்டிவா பேசாத, பாசிட்டிவா யோசி. பேசிட்டே இருக்க கேப்ல கேட்ட திறந்து உள்ள போயிட்டோம் மக்கள். இப்ப என்ன ஏதோ திகுது இருக்குது. ஆஹா, உள்ள வரக்கூடாதுன்னு சாஸ்தாங்கமா சொல்றாங்கம்மா. ஏலே நாங்கள எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா? நாங்கள அப்பவே அப்படி. ஆமா மக்களே, இப்ப இந்த நெருப்பு அணைக்கிறதுக்கு எப்படி இங்க வந்து எங்கேயாச்சும் தண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன். சோ தண்ணி இருக்கிற மாதிரி பொருள், தண்ணி எடுக்கிற மாதிரி பொருள் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நமக்கு நேரா ஏதோ தங்கத்துல மினிக்கிட்டு இருக்குது. அது என்னன்னு பாரு. அது இருக்கட்டும். இங்க ஏதோ நோட்டீஸ் ஒட்டி இருக்காங்க. ஓகே, சாமியார்ஜி நம்மளுக்கு தான் எழுதி இருக்காங்க. நீங்க தான் எங்களோட கடைசி நம்பிக்கை. இந்த வீடியோ ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில இருக்கு. ஆனா உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே இங்க இருக்கும். நீங்க வந்துட்டு ஆனா கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஸோ இந்த வீட்டில் இருக்கவங்க தான் நம்மளுக்காக எழுதி ஒட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்க ஒரு குடம் இருக்கு. சூப்பர். குடம் பார்க்க நல்லா பல இருக்குது. போகும்போது ஆட்டியை போட்டு போயிட்டு வேண்டியதான். இங்க இருந்து தப்பிச்சு போக முடிஞ்சிச்சுன்னா நீ ஆட்டையை போட்டு போ, சரியா? ஓகே மக்கள், இங்க எது தண்ணி இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா குடம் காலியா இருக்கு. நெருப்பு அணைக்கணும்னா தண்ணி கண்டிப்பா வேணும். இது என்ன பொம்மை? ஐயோ ஐயோ, டேய் யானை அப்படி பயமுறுத்துறீங்க? ஆமா மக்களே, ஒரு சோளக்காட்டு பொம்மையெல்லாம் வச்சு நம்மள பயமுறுத்துறாங்க. சரி ஓகே, இங்க என்ன இருக்கு? இதெல்லாம் வெறும் விளக்கு. இது என்ன ஹேண்டில் மாதிரி இருக்கு. கீழே வேற ஒரே கற்பாம்பூச்சியா சுத்திக்கிட்டு இருக்கு. எனக்கு என்னமோ இத பார்த்தா ஹேண்டில் மாதிரிலாம் தெரியல. ஏதோ கைப்பிடி ஓடுது கிரிக்கெட் பேட் மாதிரியே தெரியுது. கிரிக்கெட் பேட்டா? சரி என்னமோடா, இங்க எதுவுமே இல்ல மக்களே. சரி இந்த பக்கம் ஏதாவது தண்ணி இருக்கிற மாதிரி இடம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம். இந்தாமா, எனக்கு ஒரு டவுட். உள்ள போறதுக்கே இவ்வளவு நேரம் ஆகுதே. சப்போஸ் உள்ள போயிட்டா வெளிய வந்துருமா? தெரியலையே. ஓகே மக்கள், இங்க வந்து பம்ப் இருக்கு. பட் இது அடிக்கிறதுக்கு ஓகே ஹேண்டில் நம்ம அப்ப பார்த்தோம்ல, இவன் கிரிக்கெட் பேட்னு சொன்னானே, அது ஹேண்டில் தான் நினைக்கிறேன். அது எடுத்து வந்து இங்க ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து பம்ப் அடிச்சு தண்ணி எடுத்துடலாம். ஐயோ, அப்ப அது கிரிக்கெட் பேட் இல்லையா? இல்லடா, இல்ல, அது வந்து ஹேண்டில் தான். நம்ம கரெக்டா தான் கெஸ் பண்ணிருக்கோம் மக்கள். இவன் தான் நம்மள குழப்பிக்கிட்டே இருக்கான். ஓகே, இந்த ஹேண்டில் எடுத்து ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிரலாம். இந்த இடத்துல நல்லா சுத்தி முத்தி பார்த்தா மனுஷங்க நடமாட்ட இருக்கிற மாதிரியே தெரியலையே. ஒருவேளை உள்ள இந்த பேய் மட்டும் தான் இருக்குதோ? ஆமா மக்கள், இப்ப பாத்தீங்கன்னா அவங்க லெட்டர் எழுதி வச்சுட்டு அவங்க எல்லாரும் வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ உள்ள கமலாக்காவும் வெளியே நம்மளும் மட்டும் தான் இருக்கோம். உள்ள போனதுக்கு அப்புறம் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ண போறோம்னு எனக்கும் தெரியல. கமலாக்கா, நாங்க உள்ள வந்துகிட்டே இருக்கோம். ரெடி ஆயிரு. ஆமா ரெடியா இருக்காங்க. கலர் கொலையை நாங்க உள்ள அனுப்பி வைக்கிறோம். போட்டு மொத்தம் என்ன அணையாம எரிச்சிட்டே இருக்குது. ஒருவேளை தண்ணி பத்தலையோ தெரியல. ஓகே மக்கள், இன்னொரு தடவை நான் தண்ணி புடிச்சு திருப்பி ஊத்திடுவோம். ரெண்டாவது தடவை ஊத்தும் போது அணைஞ்சிரும்னு நினைக்கிறேன். வாங்க டப்ப அடிச்சுட்டு கொடுக்கணும். உள்ள போய் பேய் ஓட்ட வெளியே பாப்போம். டேய் யாரா அது? ஐயோ பயம் ஸ்டார்ட் ஆகுதே. உள்ள போறதுக்கு முன்னாடியே கமலாக்கா அவங்க வேலையை காட்டுறாங்களே.
பட் இந்த பயத்தெல்லாம் ஓரமா வச்சுட்டு நம்ம நெருப்பு அணைச்சு உள்ள போய் கமலாக்காவுக்கு பிடிச்சிருக்க அந்த பேயை ஓட்டி இந்த குடும்பத்தையே காப்பாத்துறோம் மக்களே. ஆஹா ஆல்ரெடி வந்த சவுண்டுக்கு என் கால் வைப்ரேஷன் நிக்காம ஆடிக்கிட்டே இருக்குதே. நல்லா யோசி, உள்ள போய் தான் ஆகணுமா? உள்ள போயே ஆகணும். நீ பயந்து என்னையும் பயமுறுத்தாத, சைலண்டா நம்ம உள்ள போலாவா? என்னது இது யூஸ் ஹெட்போனா? ஆமா ஆமா மக்களே, யாருக்கெல்லாம் உங்க அல்லு கிளம்பணுமோ அவங்கலாம் மறக்காம ஹெட்போன் யூஸ் பண்ணுங்க. டேய் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிருக்காங்க, அல்லு கிளம்பணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே மக்களே, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைன் கமலா சொல்லிருக்காங்க. இப்போ என்னன்னா நம்ம தான் கமலாவே கண்டுபிடிக்கணும் போல இருக்கு, எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஆனா இது புதுசா இருக்கு, ரொம்ப புதுசா இருக்கு. ஆல்ரெடி சொன்னல மக்களே, நம்மள வந்து பேய் துரத்துற காலம் போய் இப்போ நம்மள பேயை வந்து தேடி போய் பேயை துரத்த போறோம். எங்க இருக்குன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி இங்க வந்து ஏதாச்சும் ரிச்சுவல்ஸ் பண்றதுக்கு எதுக்காச்சும் வந்து ஏதாச்சும் பொருள் வச்சிருப்பாங்க. சோ ஃபுல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே போலாம். நம்ம சாமியார்ன்ற விஷயத்தை நான் மறந்துட்டேன். அப்புறம் நம்ம பை பண்ணோம். வா தைரியமா போலாம். தைரியமா வாடா, இப்படிதான் இதான் ஸ்பிரிட். ஓகே மக்களே, இங்க நமக்கு எதுவும் கிடைக்கல. கிச்சன்ல என்னடா வச்சிருக்கீங்க? என்னடா இது? டேய் எங்களையா பயமுறுத்த பாக்குறீங்களா? நாங்க சாமியார், சாதா சாமியார் இல்ல, குடத்துல தண்ணி அடிச்ச சாமியார். நான் கூட ஏதோ நம்மள பாராட்டி பேசுறான்னு நினைச்ச மக்களே, திடீர்னு குடத்தடிச்ச சாமியார் அசிங்கப்படுத்திட்டான். சரி, நாங்கெல்லாம் யாருக்குமே எப்பவுமே பயப்படவே கிடையாது. யாரா அது? ஐயோ என்னடா கமலாக்கு இவ்வளவு டெரரா இருக்காங்க? என்னது கமலாவா? ஐயோ நான் உள்ள வரல. ஆல்ரெடி உள்ளதாண்டா இருக்கும், நீ வேற கம்முனேரு. ஒன்னும் இல்ல மக்களே, கமலாக்கா வந்து நம்மள வெல்கம் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். பட் இன்னும் அவங்கள வந்து நம்ம கண்டுபிடிக்கல, ஏன்னா இன்னும் ஃபைன் கமலான் தான் இருக்கு. ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு அவங்க எந்த ரூம்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடிடுவோம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க நம்மளுக்கு பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்கள கண்டுபிடிச்சு பேய ஓட்டிடுவோம்னு சொல்லிட்டு. இதெல்லாம் படம் கமலாக்காவன்னு நினைச்சேன், ஆனா பிளர்ரா இருக்கு, யாருன்னு தெரியல. இது வில்லங்கமான கேமா இருக்குன்னு பார்த்தா வேகக்கார பிடிச்ச கேமா இருக்கும் போல இருக்குது. கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கு மக்களே கான்செப்ட். இதென்ன புக் ஓமன் போட்டு வச்சிருக்காங்க, அது ஒரு படுத்துட்டு இருக்கு. ஓ போடுங்க, அதுல ஏதோ சாவி இருக்கானே, என்ன சாவின்னா தெரியல. ஓகே, ஏதோ கேபினெட் சாவியா. அப்ப ஏதோ ஒரு கேபினெட் பூட்டி இருக்காங்க, அதுல ஏதோ ஒரு முக்கியமான பொருள் நம்மளுக்கு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே போற போக்குல எல்லா இடத்துலயும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போவோம். ஏன்னா எந்த பொருள்லாம் தேவைப்படுதுன்னு தெரியல. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பெட்ரூமும் பூட்டியிருக்கா. அப்ப இந்த பெட்ரூமுக்கு ஒரு சாவி இருக்கும், அந்த சாவியை நம்ம தேடணும். இந்த வீட்ல ஏதோ பெரிய கலவரமே நடந்திருக்கு போல இருக்குது. எங்க பாத்திரம் ஏதாச்சும் ஒரு பொருள் உடைஞ்சு போன கண்டிஷன்லயே கிடக்குது. பின்ன பேய் வீடுன்னு உனக்கு தெரிய வேண்டாமா? அதனால தான் கமலாக்கா டமால் டுமில் எல்லாத்தையும் போட்டு உடச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ப்ரீஃப் கேஸ் பார்த்தீங்களா, அதுக்கும் வந்து பாஸ்வேர்டு தேவைப்படுது. கிட்டத்தட்ட பசில் சால்விங், அதுக்கப்புறம் இந்த பாஸ்கோட் போடுறது, அந்த மாதிரி தான் வந்து கொஞ்சம் பொருள்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. இன்னும் வந்து கமலாக்கா எங்க இருக்காங்கன்னே தெரியல. ஆனா வீடு பார்க்கறதுக்கு நல்லதான் இருக்குது, நல்லா ட்ரெடிஷனலா நம்ம ஊர் வீடு மாதிரியே இருக்குது. பின்ன இந்தியன் கேம்னா நம்ம ஊர் வீடு மாதிரி தானே மக்கள் இருக்கும். ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆன வீடு மாதிரியே இல்ல, ஏதோ பல வருஷம் வந்து கைவிடப்பட்ட ஒரு வீடு மாதிரி தான் இருக்கு. என்னடா எந்த பத்துல ஒரு ரத்தக்காரியா ஒரே கீரலா இருக்குது. அப்படி என்னடா நடந்துச்சு இந்த வீட்ல? ஏதோ பயங்கர கொலை வந்திருக்கு. ஓகே, இங்க இது நோட்டீஸ் இருக்கு. நான் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சான சவுண்டை கேட்டுக்கிட்டே இருக்கேன் இந்த செவுத்துக்கு பின்னாடி. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு கதறல் மாதிரியும் ஒரு பயங்கரமான ஒரு முறுமுறுக்கிற மாதிரியும் இருக்கு. இதை நான் தட்டி பார்க்கும்போது செவுத்துக்கு பின்னாடி எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கு. நான் வந்து ஆல்மோஸ்ட் கன்வின்ஸ் ஆயிட்டேன் அதுக்கு பின்னாடி என்னவோ யாரோ இருக்காங்க. பட் இந்த செவுத்தை உடச்சு கண்டுபிடிக்கிற அளவுக்கு அது ஒர்த் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. யார் எழுதுனாங்கன்னு தெரியல மக்களே. ஆனா இது அப்பவே அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னா கமலாக்கு பேய் பிடிக்காம தடுத்துருக்கலாமோ என்னன்னு எனக்கு தெரியல. சோ நம்ம இன்னும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இந்த வீட்டுக்குள்ள என்னெல்லாம் மர்மம் இருக்குன்னு. ஐயோ குட்டி சத்தம் பண்ண எதுமை பண்ணட்ட இது ஏதோ கலெக்டபிள்ஸ்னு இருக்குடா. ஒருவேளை 8 வரை கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த கிரானி மாதிரி ஏதாச்சும் கலெக்ட் பண்ண லைவ் கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல. இங்க என்ன ஒண்ணுமே இல்ல, இருட்டா இருக்கு மக்களே. நீங்க வந்து மொபைல்ல பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் பிரைட்னஸ் ஃபுல்லா வச்சுக்கோங்க, அப்பதான் கிளியரா தெரியும். என்ன இது ரூம் குள்ள ஏதோ சத்தம் வருது, என்னவா இருக்கும்? ஏக்கா வணக்கம். ஐயோ பூட்டிட்டாங்க. சரி ஓகே, இது பேய் ஓட்டணுமா? கதை திறந்து போய் ஓட்டு அடைச்சு வச்சுட்டாங்க மக்களே. அதாவது நம்மளை பார்த்து கமலாக்கா பயந்துட்டாங்க. ஆனா வந்து பேய் எப்படி ஓட்டுறதுன்னு தெரியல எனக்கு. டேய் ஏன்டா இப்படி போட்டு குழப்பறீங்க? நம்மள பார்த்து அவ பயப்படுறா அப்படிட்டா நான் எதுமா பயப்படணும்? ஏன்னா நம்ம பேய் ஓட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க சுயரூபத்தை காட்டுவாங்க மக்களே. இப்போ பாருங்க, ஓமகுண்டா இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல நம்மளுக்கு என்னெல்லாம் பொருள் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கானுங்க. ஓகே, கற்பூரம் வேணும், அப்புறம் புனித தண்ணி, அதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ணுற பிளேட்டு, சால்ட் பவுலு, அப்புறம் ப்ரேயர் புக்கு, அப்புறம் கலாஷ் பாட்னா இந்த கலசம் நினைக்கிற மக்கள், இந்த சொம்புக்கு மேலே தேங்காய் வச்சிருப்பாங்களே அதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா நம்ம பூஜையை ஆரம்பிச்சிடலாம், அந்த பேயும் ஓட்டிடலாம்னு நினைக்கிறேன். இப்போ இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா வீட்டிலேருந்து வரும்போதே பேக்கில் போட்டு தூக்கிட்டு வந்திருப்பேன். இப்போ இந்த வீட்டில் நான் தேடணும்னா எவ்வளோ கஷ்டம். ஓகே, இது என்ன இங்க ஏதோ கேபினெட் மாதிரி இருக்கு. இந்தாமா நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. அவ நம்மள பார்த்து பயப்படுறா அப்படினா நான் எதுக்கு அவளை பார்த்து ஓடணும்?
இப்ப எத்தனை பேய் படம் பார்த்திருப்போம் மக்களே. பேய் ஓட்ட போட சாமியார பேய் சும்மா வீட்டு வச்சிருக்கா போட்டு வெளுன்னு வெளுக்கல. இப்ப நம்ம பேய ஓட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம நிலைமை வந்து தலைகீழ மாற போகுது. அதனால கேர்ஃபுல்லா விளையாடணும். சரி சரி விடு. ஒரு நிமிஷம் என்ன ஓம் சிம்பிள் மாதிரி இருக்குது. ஒருவேளை எடுத்த சாவி அங்க தான் யூஸ் பண்ணணுமோ? ஆமா மக்களே, அந்த இடத்துல தான் நம்ம யூஸ் பண்ணவே இருக்கு. ஏண்டாடே இன்னும் எங்களை பத்தி தெரியல. எங்களைய பார்த்து அந்த ரத்த காட்டேரியே கது சாதிக்கிறா. இன்னும் எங்களை பயன்படுத்த பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல மக்களே, அவன் இன்னும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம இருக்கான். ஓகே, நம்ம வந்து பேசிட்டு கேப்ல ஹோலி வாட்டர் எடுத்துட்டோம். இப்ப 6 பொருளை எடுத்துட்டோம். இப்ப இதை எடுத்துட்டு போய் வச்சதுக்கு அப்புறம் கமலாக்கா என்ன பண்ண போறாங்க நீங்க எனக்கு தெரியல. கொஞ்சம் பயத்தோட எடுத்துட்டு வந்து நான் வைக்கிறேன். இந்த ஹேண்ட்ஸம் லிங்க் தான் காட்டுங்க. நம்ம ப்ளீஸ் கமலாக்கா வந்துட்டாங்க நினைக்கிற மக்களே. துரத்திக்கிட்டு இருக்காங்க பயங்கரமா. நம்ம ஒளிஞ்சிட்டு போய் இந்த இடத்துலயே என்ன கொலுசு சவுண்ட் கேக்குது. என்ன நடக்குதுங்க? அதாவது கமலாக்கா ரொம்ப க்ளோஸ்ல இருக்காங்க நினைக்கிறேன். போறாங்க பாருங்க. ஆத்தாடி என்ன டெரரா போறா. இவ்வளவு நேரம் சும்மா இருந்தவ எப்படி இந்த பொருளை வச்சோடி வந்துட்டா? அதாவது நம்ம பேய் ஓட்டுற ப்ராசஸ் ஆரம்பிச்சதும் அதை தடுக்கணும்னு முடிவு பண்ணி வந்துட்டாங்க. பொருளுக்கே இப்படி இருக்கு அப்படின்னா மற்ற எல்லா பொருளும் எடுக்கும் போது இன்னும் அவங்களோட ஆக்ரோஷமும் அந்த சொல்லுவாங்களே வேகமும் அதிகமாகும். என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. நம்ம ஒரு பொருளை கொண்டு வந்து அந்த மணி மண்டபத்தை வச்சுட்டு பின்னங்கால் புடலில படுற அளவுக்கு தெரிச்சு ஓடணும். அப்படிதானே? ஆனா அது மணி மண்டபமான்னு தெரியல மக்களே. நம்ம பேசாம அது வெட்ட வெளியில இருக்க ஓமகுண்டம் இல்ல பூஜை பண்ற இடம் அதுக்கு பேரை வச்சுக்கலாம். இன்னும் நம்ம வந்து இந்த கற்பூரம் பூஜை தட்டை அந்த மாதிரி நிறைய பொருள் எடுக்க வேண்டியது இருக்கு. இது என்னடா தையல் மிஷின், இங்க என்ன ஏதோ படம் போட்டு வச்சிருக்கானுங்க. கீழே மேலே லெஃப்ட். இத பார்த்தா இது பசில் மாதிரியே இருக்குதே. ஸ்டார்டிங்ல ஒரு 4 யானையை பார்த்தனே, அதுவா இருக்குமோ? இருக்கும் மக்களே. மேபி அந்த யானையை வந்து திருப்புற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பி நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதுல ஏதாச்சும் முக்கியமான பொருள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஐயோ இந்த ரத்த காட்டேரி வேற எது இருக்குது தெரியல. ரத்த காட்டேரி எங்க இருந்துட்டு போறா மக்களே. கொலு சத்தம் கேட்டதா அவ கிட்ட இருக்கான்னு அர்த்தம். இப்ப நம்ம பேசிட்டு இருக்க கேப்ல பூஜை ரூமுக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல ஒரு சிலை கண்டிப்பா இருந்திருக்கணும், சாமி சிலை. பட் இல்ல, ஃபுல்லா பாத்தீங்கன்னா போட்டோஸ் தான் இருக்கு. சோ அந்த ரூம்ல நமக்கு முக்கியமான எதுவும் கிடைக்கல. என்ன கொலுசு சவுண்ட் கேக்குது? ஒருவேளை வராளோ இல்ல கிட்டதான் இருக்கான்னு நினைக்கிற மக்களே. பேசாம இங்கே ஹைட் ஆயிருவோம். ஏன்னா வெளியே போகணும்னு வச்சுக்கோங்களேன், எதிர்க்க வந்து அடிச்சு போடுவா, மாட்டக்கூடாது. ஐயோ இங்கே வச்சு நம்ம கதையை முடிச்சிருவாளோ? அதனால மக்களே இப்ப நம்ம இருக்கிறது பூஜை ரூம் தானே, கண்டிப்பா உள்ள வந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மின்னு நினைக்கிறேன். சாமி ரூம் தான், ஆனா அங்கதான் சாமியே இல்லையே. ஆமால, அப்போ உள்ள வந்தானா அடிச்சு போடுவா மக்களே. ஓகே, சத்தம் வந்து நின்னு போச்சு. சோ இந்த இடத்துல இந்த இடத்த ஃபர்ஸ்ட் காலி பண்ணுவோம். இது கோயில் மணி மாதிரி இருக்குது. ஒருவேளை இந்த மணி அடிச்சா உள்ள சாமி வந்துருமோ? ட்ரை பண்ணி தான் பாருங்க. அப்படியா சொல்ற? சரி மக்களே, ஆசை ஏத்தி எடுப்பான அடிப்போம். மக்களே அது சாமி பெல் இல்ல, கமலா பெல். அதாவது கிரானில வந்து கிரானி ட்ராப் வைக்கிற மாதிரி கமலா நம்மளுக்காக பெல்ல வச்சு ட்ராப் வச்சிருக்கா மக்களே. ட்ராப் வச்சிருக்கா. அதை அடிச்சோன்னு வச்சுக்கோங்களே, எங்க இருந்தாலும் வந்து அடிச்சு போடுவா போல இருக்கு. நம்மள கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆனா அது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. ரொம்ப புதுசா இருக்கு. ஆமா, எனக்கும் வந்து ஒண்ணும் புரியல. வித்தியாசமா செட் பண்ணி வச்சிருக்காங்க. சரி ஓகே, இப்போ வந்து யானை பசில வந்து நம்ம சால்வ் பண்ணிடுவோம். அது கீழே அதுக்கப்புறம் மேலே ரைட் இருந்துச்சு. ஓகே, ரைட்டா லெஃப்டோ அது வேற வளருது. நானு லெஃப்ட் இது. ஓகே மக்களே, பேசிட்டே இருக்க கேப்ல நமக்கு வந்து கேம்ப்ஃபயர் அதாவது கற்பூரம் கிடைச்சிருச்சு. 6 பொருள் நம்ம 2வது பொருளை எடுத்துட்டோம். இதை எடுத்து போய் சக்சஸ்ஃபுல்லா வச்சிரலாம். ஐயோ 2 பொருள் எடுக்கிறதுக்குள்ளேயே நாக்கு தள்ளிடுச்சே. இன்னும் 4 பொருள் எடுக்கிறதுக்குள்ள என்னெல்லாம் தள்ள போதும் அது எனக்கும் தெரியல மக்களே. இப்ப இதை வச்சதுக்கு அப்புறம் கமலா என்ன பண்ண போறான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் பொருளுக்கே அவ்வளவு வெறியா துரத்துனாங்க. இதுக்கு முன்னாடி இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒளிஞ்சுக்கிறதுக்கு தான் இடத்த தேடிக்கிட்டு இருக்கேன். இதுல எந்த இடத்துல ஒளியறதுனே வாய்ப்பு தெரியல. ஓகே, அங்க கபோர்ட் இருக்கு மக்களே. அந்த கபோர்ட்ல வந்து ஒளிஞ்சிக்கலாம். இப்போ இந்த கற்பூரத்தை எந்த இடத்துல வைக்கணும்? கை சிம்பிளே காட்டலையே. ஓகே, இந்த பக்கம் காட்டுதா? இந்த பக்கம். ஓகே மக்களே, இங்கே தான் காட்டிட்டு இருக்கேன். இந்த இடத்துல வச்சுட்டு டான் ஓடிடணும். நெச்சோடி சவுண்ட் வரும் பார்த்தா கீழ ஒரு தலை வந்திருக்குது. ஆமா, என்ன தலை? ஐயோ வர தோடுச்சு. ஓடு மக்களே, தலை எடுத்ததுக்கு அப்புறம் ஓடுற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, அவ போறதுக்கு இங்கே வெயிட் பண்ணுவோம் மக்களே. அப்ப இந்த தலையை எங்கேயாச்சும் வச்சா ஏதாச்சும் பொருள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இங்க பீரை வச்சிருந்தாலும் ஒளிஞ்சிட்டு இருக்கோம். இல்லன்னா நம்ம கதை என்ன ஆகுது? எனக்கு இன்னொரு டவுட். இவ துரத்துனா இவகிட்ட இருந்து ஓடி எஸ்கேப் ஆக முடியுமா நம்மளால? வாய்ப்பே இல்ல மக்களே. இவ துரத்துனா ஓட வாய்ப்பே கிடையாது. இந்த ரெட் லைன் பாத்தீங்களா, அது வந்து கொஞ்ச நேரம் மட்டும் தான் நம்மளுக்கு ஸ்பீடா ஓடும். அது ஃபுல்லா குறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வேகம் குறைஞ்சிரும், புடிச்சு அடிச்சு புடுவா. அதனால அவ வரா அப்படின்ற மாதிரி சவுண்ட் கேட்டாலே ஹைட் ஆக ட்ரை பண்ணுங்க. அவரோட பார்த்துட்டா தூரத்துல தான் இருக்கா அப்படின்னா வேற ரூமுக்கு போய் அங்க ஹைட் ஆயிருங்க. ஸோ அப்படி ஹைட் ஆனா மட்டும் தான் தப்பிக்க முடியும். ஓடிலாம் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம கதை முடிஞ்சிரும். ஸோ கேர்ஃபுல்லா விளையாடணும். அப்படின்னா அவங்க நம்மள பார்த்துட்டாலே நம்ம கதை முடிஞ்சிச்சு. அப்படிதானே?
அப்படியே தான். ஒருவேளை வந்து அவ நம்ம ஒளியுமாவது பாத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம தப்பிக்க வாய்ப்பு இல்ல. கதவை திறந்து இல்ல கீழே குனிஞ்சு நம்மள அடிச்சு புடுவா. சோ கேர்ஃபுல்லா விளையாடணும். சரி ஓகே. இப்போ இந்த திஷ்டி பொம்மை எது கையில வச்சிருக்கற? இது எத்தமா எங்க வைக்கணும்? இது எங்கயாச்சும் வச்சோம் அப்படின்னா நமக்கு ஏதாச்சும் பொருள் கிடைக்கும்னு நினைக்கிற மக்களே தான் தேடிட்டு இருக்கேன். ஆஹா, கோலு சொல்ற ரொம்ப கிட்ட கேக்குது. டக்குனு ஒளிஞ்சிரு. ஆமா, இங்க ஒளிஞ்சுப்ப மக்களே, கொஞ்சம் கேர்ஃபுல்லா என்ன சவுண்ட் பின்னாடி கேக்குது? அப்போ இவ்வளவு நேரம் நம்ம பின்னாடி வந்துட்டு இருந்தாளா? ஐயையோ, சிரிக்க வேற செய்யறா மக்களே. அப்ப இவ்வளவு நேரம் நமக்கு பின்னாடி வந்து தெரியாம விளையாடிட்டு இருந்திருக்கோம். எனக்கு வேற உள்ள அவ்வளவு பயமா இருக்கு. ஓகே, நின்றுச்சு சத்தம். இப்ப இது எங்க வைக்க? நேரா தான் போயிருக்கா. கண்டிப்பா கிட்ட வருவா. அதுக்குள்ள இந்த திஷ்டி பொம்மை எங்க வைக்கறன்னு பாரு. என்ன கண்ணுல ஏதோ வருது? ஆமா, இப்படி ஃபுல்லா Black கலர்ல ஏதோ ஸ்மஜ்ஜா இருக்கு மக்களே. பார்க்கவே இந்த வீடு போக போக பயங்கரமா ஆகிட்டே இருக்கு. இது எங்க வைக்கிறது? இங்க இடம் இல்ல. ஓகே, கபீரோக்குள்ள இங்கேயும் இல்ல. அவ ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கா. சரி, பயமுறுத்தாதடா. இருங்க மக்களே, இது என்ன இந்த டனல் நினைக்கிறேன். இங்க இந்த படம் வரைஞ்சிருக்காங்க. அப்ப இது இங்கதான் வைக்கணுமோ? அப்படா நீங்க தான் வைக்கணுமா? சீக்கிரம் வாரத்துல வச்சிரு. இருடா வச்சிரு. என்ன வீடு ஆடிக்கிட்டு இருக்கு. ஒளிச்சுப்ப மக்களே, ரொம்ப சத்தத்தை போட்டோம். ஜஸ்ட் மிஸ். இன்னால செத்து போயிருப்போம். ஆமா மக்களே, இந்த நேரத்துக்கு அவ வந்து பாத்துந்தானா அடிச்சு புடுவா. என்ன இவ கக்கா போயிட்டு கழுவாத மாதிரியே நடக்கறான். அடி வாங்க ரெடியா இருக்காத. ஒரு நிமிஷம், அங்க வெளியே படிச்சல மக்களே, செவத்துக்கு பின்னாடி சத்தம் கேட்டுட்டு இருக்கு. ஒரு மாதிரி அமானுஷ்யமா இருக்குன்னு. அந்த இடத்துக்குள்ள தான் இப்ப நம்ம போய்கிட்டு இருக்கோம். உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு தெரியல. என்னடா பவுல் புள்ள ஒரே ரத்தமா இருக்கு. ஒருவேளை கமலாக்கா யாருக்கும் தெரியாம கீழே கசப்பட நடத்துறாளோ? ஒண்ணு இல்ல மக்களே, அவன் வந்து நம்ம ரொம்ப பயப்படக்கூடாதுன்னு காமெடி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. நீங்க யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம். இந்த இடம் பார்க்கிறதுக்கு எல்லா சைடும் ஒரே மாதிரி இருக்குதே. நம்ம எப்படி இங்க வெளியே போறது? அது எனக்கும் தெரியல மக்களே. குத்து மதிப்பா போய்கிட்டு இருக்கேன். இங்க என்ன போட்டிருக்கானுங்க? ஏதோ கோடு போட்டிருக்காங்க. 3 4 6. பாத்தியா, கமலாக்கா இந்த இடத்துல மொத்தம் 346 ஆட்டை விட்டிருக்காங்க. ஆட்டெல்லாம் வெட்டி இருக்க மாட்டாங்க. ஒரு நிமிஷம் மக்களே, மேல ஒரு பிரீஃப் கேஸ் பார்த்தோம்ல, அதுக்கு 3 நம்பர் தான் பாஸ்வேர்டு. ஒருவேளை இது அதுக்கு பாஸ்வேர்டா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இருங்க, இது என்னது? என்னடா இது கையை என்னோட வச்சிருக்கீங்க? இது நோட்டீஸ் இருக்கு. ஓகே, இது கமலாக்கு எழுதியிருக்காங்க. கமலா, நீ இதை படிச்சிட்டு இருக்க அப்படின்னா இன்னும் இதுக்கு லேட் ஆகல அப்படின்னு நான் நம்புறேன். உன்னோட பிரதரின்லாம் வந்து என்னை இங்க அடைச்சி வச்சிருக்காங்க இந்த இருட்டான ஒரு பயங்கரமான இடத்துல. என்னை வந்து ஏதோ பலி கொடுக்கறதுக்காக வச்சிருக்காங்க. இதுல வந்து ஒரு மிஸ்டீரியஸான மந்திரத்தை வேற அவன் கேட்டுட்டே இருக்கேன் நான். அவன் ஏதோ ஒரு மோசமான ஒரு ஈவிலான விஷயத்த செய்ய போறான்னு நினைக்கிறேன். ஸோ நீ வந்து இதை படிச்சுட்டு இருக்க அப்படின்னா இங்கே சீக்கிரம் ஓடிடு. அதோட நான் உனக்கு வந்து சாரி கேட்டுக்கிறேன். ஒரு அப்பாவை நான் தோத்துட்டேன் அப்படின்லாம் அவர் போட்டிருக்காரு. அதோட சுரேஷை வந்து உன்னை காப்பாத்துவான்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தாமா, எனக்கு அந்த கையை பார்த்ததுல இருந்து என் கையை காண ஓடல. அதனால கோச்சி இங்க சீக்கிரம் எடுத்து காலி பண்றியா? இருடா, எனக்கு தெரிஞ்ச அந்த கை வந்து கமலாவோட அப்பா கையா இருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. இது வந்து எனக்கு தெரிஞ்சு அப்ப சுரேஷ்ன்றது அவங்க ஹஸ்பண்ட் நினைக்கிறேன். அவங்க தம்பி தான் ஏதோ பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல் இந்த பேய் விட்டதெல்லாம். என்ன கொலுசு சவுண்ட் கேக்குது? ஒருவேளை பேய் உள்ள வந்துட்டு இருக்குதா? ஐயையோ, உள்ளலாம் வந்துச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது மக்களே. ஏன்னா ஃபுல்லா எனக்கு எந்த இடத்துல தப்பிக்கிறதுனே தெரியல. ஃபுல்லா இருட்டா அப்படியே செவரா இருக்கு. எந்த பக்கம் போனா எந்த பக்கம் வரணும்னே தெரியல. இப்ப எங்க படிக்கட்டு இருந்துச்சு கூட எனக்கு தெரியல. ஓகே, ஒரு வேளை படிக்கட்டு இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். இரு அவசரப்படாத. அவன் நம்ம பக்கத்துல தான் இருக்கறான். அவன் போனதுக்கு அப்புறம் போலாம். இருங்க மக்களே, இவன் சொல்றது கரெக்ட் தான். கொஞ்சம் வெயிட் பண்ணியே போலாம். ஏன்னா நம்ம மேலே ஏறும்போது அவ கீழே இறங்கி வந்தான்னு வச்சுக்கோங்களேன், அடிச்சு போடுவா. ஓகே, சத்தம்லாம் நின்று போச்சு. இப்போ வேகமா மேலே போயிட்டு மற்ற பொருளை கண்டுபிடிப்போம். இப்போ கீழே வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அந்த ப்ரீஃப் கேஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு முக்கியமான பொருள் கிடைக்கிறது. ஐயோ, இவங்க நமக்கு நெஞ்சு வலியா வரைச்சு வைக்க போல இருக்குது. சத்தியமா மக்கள் எப்படி தூக்கி போட்டாங்கன்னு பாத்தீங்களா? இதுல வந்து என்ன பேசிட்டு இருந்தேன்னு கூட மறந்து போச்சு. உனக்கு தெரியுமாடா நான் என்ன பேசிட்டு இருந்தேன்னு? நம்ம வரப்போதா கால் பறக்கும், டிவி ஆன் ஆகும், போன் வரும். பண்ணுங்கடா, இது நிறைய பண்ணுங்கடா. ரொம்ப பண்றாங்க மக்களே. பிரீஃப் கேஸ்ல வந்து ஏதாச்சும் முக்கியமான பொருள் இருக்கும்னு நினைக்கிறேன். மக்களே, இவ்வளவு நேரம் நீங்க பாத்துட்டு இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அதனால லைக் பண்ண பாத்துட்டு இருந்தா டக்குனு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்துட்டு இருக்கீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு வரும். இந்த இடத்துல ஒண்ணும் இல்ல. போலீஸ் சவுண்ட் கேக்குது. சீக்கிரமா போய் ஒளி. சீக்கிரம். இருடா ஒளியறேன். எங்க போனாலும் அவ சத்தம் கேட்டுட்டே இருக்கு மக்களே. அவ எந்த டைரக்ஷன்ல வரான்னு வர ஒழுங்கா டக்குன்னு தெரிய மாட்டேங்குது. என்ன மறுபடியும் போலீஸ் சவுண்ட் கேக்குது? எப்படி நம்ம ஏதோ ஒரு போட்டோ எடுக்க போகும்போது அந்த இடத்துக்கு கரெக்டா வந்துடுறா? எனக்கும் தெரியல மக்களே. சரி ஓகே, இந்த ரூம்ல தான் அந்த பிரீஃப் கேஸ் பார்த்தோம். இங்கதான் இருக்கு, போட்டுறலாம். இரு ஒரு சரி. இங்க நின்னு பாஸ்வேர்ட் போட்டேன்னா அவ பாத்துருவா. கொஞ்சம் ஒளிஞ்சிந்து போடு. சரி மக்களே, அப்படி ஒளிஞ்சிருந்தே பண்ணுவோம். இப்போ நம்ம கரெக்டா ஒளிஞ்சிருக்கோம், சேஃபா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா ரூம்குள்ள வந்தானா கண்டிப்பா அடிச்சு போடுவா. இந்த ரூம்லயே ஒரு கட்டல் இருக்கும் பாருங்க, அங்க வேணா நம்ம ஹைட் ஆயிக்கலாம். அதுதான் ஹைடிங் பிளேஸ். போடுங்க, நம்மளுக்கு பிரேயர் புக் கிடைச்சிருச்சு. சூப்பர். இன்னும் 3 பொருள் கிடைச்சா போதும். ஆமா மக்களே, இப்போ நம்ம முன்னாடி ஹைடிங் பிளேஸ் சொன்னால அது இதுதான். இந்த இடத்துல நம்ம ஹைட் ஆயிக்கலாம் இந்த ரூம்குள்ள வரும்போது. இப்போ வந்து கமலா கண்ணில் படாம அப்படியே நைஸா போய் இந்த பொருளையும் நம்ம வைக்கணும்.
வச்சதுக்கு அப்புறம் பேலன்ஸ் 3 பொருள் இருக்கு, அதை தேடணும். இப்போ இதை வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் எவ்வளவு கொலவெறி ஆவான்னு தெரியல. ஏன்னா அவளோட கோவம் அதிகமாகும். இந்த பூஜையை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு அவளால முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இது சென்டா கூட சொல்லி கேக்குது. இப்படி ஓடி சீக்கிரமா ஓடு. ஓகே மக்களே, வேக வேகமா ஓடிடுவோம். இந்த பக்கம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பாப்போம். ஏன்னா பெட்ரூம் டோரோட சாவி இன்னும் நம்மளுக்கு கிடைக்கல. அதையும் அப்படியே தேடிக்கிட்டே போலாம். இங்க பாருங்க பெல்லு. என்னமா இப்ப நேரா கேக்குது? ஐயோ இத கொலுசோடு நம்மள ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுதே. ஆமா மக்களே, இந்த முன்னாடி வரலா, சைடுல வரலா, பின்னாடி வரலாம் டக்குன்னு தெரிய மாட்டேங்குது. குழம்பிட்டு இருக்கு. ஆடாடாடாடா மழை வந்துட்டு இருக்குதா? சூப்பர். மழை சத்தத்துல இன்னும் கொலுசு சத்தம் நம்மளுக்கு ஒழுங்கா கேட்க. எங்க பாருங்க, ஓடு 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 ஓடு. ஆமா மக்களே, ஒளிஞ்சிருவோம். தப்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். என்ன நேரம் ஓடியாரா? ஒளிஞ்சிட்ட பாத்துட்டால. ஐயா அப்போடா. ஓகே, அவ பாக்கல மக்களே, அவ இந்த பக்கம் தான் போயிருக்கா. பட் இன்னும் கொலுசு சத்தம் நிக்கல பாத்துக்குங்க. அப்படின்னா வந்து அவ எப்ப வேணா ரிட்டர்ன் வரலாம். இப்ப இங்க இருந்து வெளியே போனா அடிச்சு போடுவா. அவ இங்க இருந்து போய் கொலுசு சத்தம் நிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி இங்க இருந்து போவோம். எவ்வளோ பயத்தை காட்டுறா மக்களே, மரண பயத்தை காட்டுறா. எதுக்கு துரத்தனான்னு தெரியல, இப்ப எதுக்கு திருப்பி போறானும் தெரியல. ஆனா உச்சா மட்டும் நிக்காம போயிட்டே இருக்குது. காமெடி பண்ணாம வாடா. ஒன்றும் இல்லை மக்களே, நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, நம்மளை வந்து தடுக்கிறதுக்கு அவளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருப்பா. ஸோ நம்ம தான் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக விளையாடணும். இப்போ வந்து இந்த புக்கையை வச்சிடலாம் இங்க. சீக்கிரமா ஓட ரெடி ஆயிடு. விடு சூட். டேடி டேடி. அட கொய்யால டெவலப்பரே. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை மக்களே. பாருங்க, நாங்கள் ஒளிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இடத்த பார்த்துருக்கோம். நேரா ஒளியான்னு போகும்போது அதை இப்படி தூக்கி மூஞ்சி மேல அடிச்சா எப்படி இருக்கும்? இன்னும் அந்த சத்தம் வேற நிக்கல. நம்ம இப்போ ஒளிஞ்சிருக்க இடம் சேஃப் கிடையாதுதான். என்ன பண்ண கடவுளே, இத பைத்திய முடிச்ச பேய் கிட்ட எங்களை காப்பாத்திக்க. இவ போற போக்க பார்த்தா எந்த விக்கெட் எடுத்துருவா போல இருக்குது. ஆமா மக்களே, இன்னும் உப்பு இருக்கிற இடம் தெரியல, பிரேயர் பிளேட் இருக்கிற இடம் தெரியல, அதே மாதிரி கலசம் எங்க இருக்குன்னு தெரியல. இப்ப இது எல்லாத்தையும் தேடணும். இது எங்க வச்சிருக்கானுங்கன்னு தேடுறதுக்குள்ள கமலா என்ன பண்ண போறான்னு தெரியல. சரி ஓகே, ஸ்டார்டிங்ல நம்ம வரும்போதே ஒரு பெட்ரூம் ஒன்னு பூட்டிங்க. அதோட சாவி எங்க தான் இருக்குது? அதுதான் மக்களே நானும் இன்னும் தேடிக்கிட்டு இருக்கேன், எங்கேயுமே கிடைக்கல. சரி ஓகே, இந்த டோர்ல என்ன வச்சிருக்கீங்க? இங்க மறி வச்சிருக்காங்க. ஸோ இந்த ரூம்குள்ள இப்போதைக்கு போக வேண்டாம். உள்ள போய் அதை அடிச்சு கமலா வந்து அந்த செவுத்தோட போட்டு அடிக்கிறதுக்கா. ஸோ இந்த ரூம்ல ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். இங்க ஏதோ வந்து ட்ரா மாதிரி இருக்கு. அந்த ட்ரால இருந்து ஏதாவது சாவி கிடைக்குதான்னு ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். போடுங்க, நம்மளுக்கு பெட்ரூம் சாவி கிடைச்சிருச்சு. சூப்பர், சீக்கிரமா போய் அந்த பெட்ரூமை தோற. அங்க ஏதாச்சும் முக்கியமான பொருள் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுல்ல? ஆமா மக்களே, ஒரு பெரிய ரூமை பூட்டி வச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த 3 பொருள் ஏதாச்சும் ஒரு பொருள் அங்க இருக்கிறதுக்கு நிறைய நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அங்க ஃபர்ஸ்ட் போயிடலாம். கமலாக்கா எதுக்கு இருக்கிறீங்க? உங்க பெட்ரூமுக்கு தான் போறோம். பின்னாடி வந்து தொலை அதுக்கு யாரை போறதவளே. நீயே கூப்பிட்டு விட்டுற போல இருக்கு. பாருங்க பெல்ல எப்படி கட்டி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இது பெல், இது கொலுசு சத்தம். என்ன கொலுசு சவுண்ட் இவ்வளவு கிட்ட கேக்குது? பின்னாடி இருந்து வராளா இல்ல முன்னாடி இருந்து வராளா? ஒண்ணுமே புரியலையே. தெரியலையே, நேரம் ஆக ஆக ரொம்ப பயம் ஏறுதே. ஸ்டார்டிங்ல ரொம்ப தைரியமா இருந்தா மக்களே, இப்ப எங்க இருக்கானே தெரியல. பேசாம ஒளிஞ்சிட்டு போவோம். ஒளியாத. அவன் வந்து அந்த டிவி சைடு நடந்துட்டு இருக்கா. அதனாலதான் இவ்வளவு கிட்ட கேக்குது. டிவி சவுண்டா? அப்படியா கூட எப்படி இவ்ளோ கிட்ட கேக்கும் தெரியலையே. சரி மக்களே, இப்ப நின்றுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன ஒண்ணுமே தெரியல. ஆனா முன்னாடி தான் இருக்கறான்னு நினைக்கிறேன். நம்மளா பண்ணலாம், ஒளிஞ்சிக்கலாம். அவ போனதுக்கு அப்புறம் போலாம். ஆமா மக்களே, திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்டே சொன்ன ஒளிஞ்சிக்கலாம். இவன் தான் கேட்கல. போறோம். என்னது, இந்த வீட்டையே கொளுத்த போறாளா? இந்த வீட்டை கொளுத்துற வீட்டுக்குள்ள இருக்க நம்மளுக்கு தான் மக்களே சேர்ந்து எரிஞ்சிருவோம். அதுக்கு முன்னாடி இவளை ஓட்டிட்டு கட 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 இந்த இடத்த காலி பண்ணோம். ஐயோ, இந்த பேய் சொல்ல தாக போலியே. இவ கிராணி ஈவலன் மாதிரி இல்லாம ஒரு மாதிரி டிஃபரண்டா இருக்கறான். ஆமா மக்களே, கிராணி ஈவலன்லாம் பாத்தீங்கன்னா அவங்க துரத்துவாங்க. அவங்க கிட்ட இருந்து ஈஸியா ஓடிக்கிட்டு தப்பிச்சலாம். இவ கிட்ட ஓடி தப்பிக்க முடியல அப்படின்றதுனால ஒளிஞ்சுதான் தப்பிக்க வேண்டியதா இருக்கு. ரொம்ப 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 கஷ்டமா இருக்கு இவ கூட போராடுறது. கடவுளே, தேவைப்படுற 3 முக்கியமான பொருள்ல ஏதாவது ஒரு பொருள் கொடுங்க. வேற ஏதாவது கொடுத்து அத சொல்லி முச்சாதீங்க. ஆமா கடவுளே, கொஞ்சம் டக்கு டக்குன்னு கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் வச்சுட்டு பூஜையை முடிச்சுட்டு சட்டுப்பட்டு கிளம்பிடலாம். என்னடா இது ஸ்மட் ஸ்டிக்கா? இதை வச்சுடா பண்ண என்ன ஊதவத்தி மாதிரி இது? இது லிஸ்ட்லயே இல்லையே. இது வச்சு நாம என்ன பண்றது? ஒருவேளை இப்படி வந்து சுத்திட்டு இருக்கணுமா தெரியல. இங்க எது நோட்டீஸ் போட்டிருக்காங்க. ஓகே, எப்ப எனக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து இந்த வீட்ல எல்லாருமே எனக்கு அன்பை தவிர வேற எதையுமே காட்டினது இல்ல. ஆனா சில சமயம் எனக்கு வந்து விராஜ் வந்து என்னை பார்க்கும்போது சந்தோஷமா இல்லைன்னு தோணுது. நாங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம் டீனேஜரா இருக்கும் போது. அவனுக்கு வந்து என்னை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. பட் இப்போ அது நினைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அண்ணனை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், நான் இதை பத்தி சுரேஷ் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது கமலா தான் எழுதிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்சு 100%ல ஒரு 90% கன்ஃபார்ம்ங்க. விராஜ் தான் வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி காரணமா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்க எல்லாரையுமே அவன் எதிரியா நினைக்கிறதுக்கு இது ரீசனா இருக்கலாம். சரி ஓகே, இப்போ நாம இந்த ஊதுவத்தி வச்சு என்னதான் பண்றது? எனக்கும் தெரியல மக்களே. இதை தூக்கிட்டு போவோம். ஏன்னா இது கீழேயும் போடுறதுக்கு ஆப்ஷன் இல்லை. ஸோ இதை வச்சு ஏதாச்சும் முக்கியமான பொருள் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். இதை புகை வருது இல்ல,
புகை 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 ஏறுது. புகை வரது மட்டும் இல்ல, சைடுல பாரு ரெட் கலர்ல ஏதோ ஒரு பாயிண்ட் ஏறிட்டு இருக்கு பாரு, நீ போக போக. ஆமால, ஒருவேளை மக்களே இந்த ரெட் லைன் ஃபுல்லா ஆயிருச்சு அப்படின்னா ஏதாச்சும் பொருள் கிடைக்கும்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு. ஓகே, இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டே போவோம். இதை நான் அண்டர் கிரவுண்டுக்கு போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க ஃபுல்லா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏறதான் செய்யுதா? அப்ப இதா கரெக்ட் போயிட்டு இருக்கோம். எப்படியோ ஓட்டு 3 பொருள் ஏதாச்சும் ஒரு பொருளை குடுக்குறாடே. எவ்வளவு நேரம்டா நாங்க இந்த வீட்டை சுத்திக்கிட்டு இருக்கிறது? ஆமா மக்களே, இப்போ என்ன பிரச்சனைனா இது பொருள் கொடுத்தாலும் திருப்பி மேலே ஏறதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு தான் ஏறணும். ஏன்னா எனக்கு வழி ரொம்ப 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 கன்ஃபியூஷனா இருக்கு. இந்த டனலுக்குள்ள வந்துட்டா மட்டும் கரெக்டா இருக்கும். இந்த கேம்லயே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அந்த ரத்த காட்டேரி மேலே தான் தேடிட்டு இருக்கே தவிர கீழ வர மாட்டேங்குது. நம்மளுக்கே வந்து வழி தெரியல மக்களே. கமலாக்கு மட்டும் வழி தெரிஞ்சிருவா போகுது அப்படின்னு சொல்றோம். வந்து அடிச்சாலும் அடிச்சிருவா. ஸோ வந்து அதுக்குள்ள சட சட முடிச்சிருவோம். ஓகே, இந்த இடத்துல தான் ஏதோ ரியாக்ட் பண்ணிட்டு இருக்குல்ல. என்னடா இப்படி ஆடிக்கிட்டு இருக்கு? கூட என்ன கிடைச்சது? கலசமா? இப்படி பண்ணா கலசமா? ஆஹா, கலசமே கிடைச்சிச்சா? சூப்பர். இது எதிர்பார்க்காத. ஆமா மக்களே, சத்தியமா நான் எதிர்பார்க்கல. அந்த ஸ்டிக் கலசமா மாறுமா? சரி ஓகே, என்னவோ டிஃபரெண்டா ட்ரை பண்ணிருக்காங்க இந்த கேம்ல. இத எடுத்து போய் மேல ஃபிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் சீக்கிரமா போ, இல்லனா அந்த காட்டேரி கடுப்பாய் கீழ வந்துற போறான். டேய் வாய்க்கே வைக்காத. இவன் வாய வச்ச வேற அப்படியே நடக்கும் மக்களே. சோ அதனால நீ கம்முனு வா. நம்ம ஏன் இருக்க இடத்துக்கு வந்துட்டோம் மக்களே. இது எங்க கொண்டு போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பூஜை இருக்க ரூமுக்கு. இன்னும் நம்மளுக்கு வந்து பிரேயர் தட்டு வேணும். உப்பு நம்ம கிச்சன்ல தெளிக்கலாம். பிரேயர் பிளேட்னா சாமான் கலர் இடத்துல தான் பார்க்கணும். அந்த கிணத்துக்கிட்ட தான் நிறைய சாமான்கள் இருந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம என்ன பண்ணலாம், இதை வச்சு நாங்க போய் பார்க்கலாம். சொல்றேன். ஓகே மக்களே, இவன் ரொம்பவே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இவன் சொல்றதே ஃபாலோ பண்ணுவோம். சீக்கிரம் வை, வந்துற போறான். இருடா, வச்சிட்டு தான் இருக்கேன். என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இதுக்கப்புறம் விநாயகர் சிலை வந்திருக்கு. எடுக்க முடியலடா அந்த சிலைய. இவர் தொடுக்கிட்டு இருக்கா. சீக்கிரமா ஓடு. எதுக்கு வந்துட்டா மக்களே? ஆனா அவன் வர திசையா பார்த்து ஒண்ண பத்தியா வேற லெவல். மழை சத்தத்துல எனக்கு சத்தம் கேட்கல மக்களே ஒழுங்கா. அதுக்கு நான் அவகிட்ட இப்படியா போய் மாட்டுவேன். சரி ஓகே, இப்போ என்ன அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருக்காங்க. இப்போ இங்க இருந்து போனவா வழி வேற நம்மளுக்கு ஒழுங்கா தெரியாது. அண்டர் கிரவுண்ட்ல என்னது இது? புடிச்சிட்டு வந்து அண்டர் கிரவுண்ட்ல போட்டாங்களா? என்னமா ஐயோர் எதிர நின்னு இருக்கா? இவ்வளவு தான் எப்படி உள்ள போறது? அதான் தெரியல. அதாவது அண்டர் கிரவுண்ட் நான் வர மாட்டேன்னு நினைச்சீங்களா? வந்து நிக்கிறா. சரி, இந்த இடத்துல என்ன எழுதிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிச்சுவல் வந்து ஒர்க் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று நைட்டு வந்து கமலா கதற சத்தம் கேட்டு நாங்கள் எல்லாம் எந்திரிச்சிட்டோம். எல்லாருமே அவளை நினைச்சு வருத்தப்பட்டாங்க. ஸோ நான் கொஞ்சம் ப்ரேயர் பண்ணேன். இப்போ எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா நான் வந்து அவளை குணப்படுத்திட்டேன்னு. ஆனால் இப்போதான் வந்து பேய் பிடிக்கவே ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இவங்க எல்லாருமே, அதாவது இந்த துரோகிகள் எல்லாரும் அவளால் அழிக்கப்படுவாங்க அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. ஸோ எனக்கு கன்ஃபார்மே ஆயிடுச்சுங்க. விராஜ் வந்து இதை பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அவனா இருக்கிறதுக்கு நினைக்கிறேன். ஏன்னா பிரதர்-இன்-லா தான் கீழே அவங்க அப்பாவை அடைச்சு வச்சிருந்தாங்க. இதுவும் இந்த லெட்டர் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிறதுனால அவனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஏன் நான் இப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமலா இருந்ததுனால நான் இந்த லெட்டர் அப்போ படிக்கல. திருப்பி கேம் பிளே பண்ணி எடுத்து இந்த கிளிப்பிங்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ தூரம் நோட்ஸ் ஏன் படிக்கிறேன் அப்படின்னா தான் ஸ்டோரி உங்களுக்கு புரியும் அப்படின்றதுக்காக. இப்போ வந்து இங்க எது தப்பிக்கணும், எப்படி தப்பிக்க போறோம்னு எனக்கு தெரியல. ஐயோ, இவ தூரமா இருந்தாலே இவகிட்ட தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்ப வரை கிட்டவே இருக்கா. என்ன நடக்க போதும்? இப்போ வந்து இதில் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு தான் மக்களை போக முடியும். ஓகே, இங்கே கல் இருக்கு. இதை வச்சு இங்கே வந்து ஒரு மணி இருக்கு பார்த்தீங்களா? இந்த மணியில் அடிச்சோம் அப்படின்னா அந்த பக்கம் போவா. அந்த கேப் யூஸ் பண்ணி நம்ம போயிடலாம். சீக்கிரம் கரெக்டா படி இடத்துக்கு போயிட்டோம். எங்கேயாவது மாட்டி நின்னு முடிச்சுக்க வந்து ஒரே கவுக்க விடுவா. கரெக்டா போகணும் தான் மக்களை நானும் நினைக்கிறேன். வழிதான் ஒழுங்கு குறைப்போம். ஓகே, எப்படி குத்து மதிப்பா கரெக்டான படிக்கிட்டு இருக்க இடத்துக்கு வந்துட்டோம். கரெக்டா வந்துட்டோம். தப்பா மட்டும் போய் வச்சுக்க மறுபடியும் அவன் மூச்சு நேரா போய் நின்னு இருப்போம். சரி ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்? அடுத்தது வந்து விநாயகர் சிலை ஒன்று வந்துச்சுல மக்களே, அதை தான் எடுத்து பிளேஸ் பண்ண போறோம். எனக்கு தெரிஞ்சு அப்போ ஏன் எடுக்க முடியல அப்படின்னா அவள் துரத்துனா பார்த்தீங்களா, அவள் சேஸ் பண்ற காரணத்தினால நம்மளால அந்த விநாயகர் சிலை எடுக்க முடியலன்னு நினைக்கிறேன். இப்போ இதை எடுத்துட்டு போய் நம்ம பூஜை ரூம்ல வச்சோம் அப்படின்னா நான் சொல்ற மாதிரி எனக்கே பயமா இருக்குங்க. அப்படி வந்து மியூசிக்லாம் கொடுத்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, இதை வச்சதும் பாருங்களேன் இந்த ரூம் எப்படி ரொம்ப கலர்ஃபுல் ஆயிருச்சு. அப்ப இதுக்கப்புறம் இந்த ரூம்குள்ள அவளால வர முடியாதுன்னு நினைக்கிறேன். சாமி சிலையை வச்சு ஓடி உப்பு வந்துச்சு. அப்ப கலச மாதிரி உப்பு மறைஞ்சுதான் இருக்குமா? அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி மக்களே. அவன் நம்மள அடிச்சா பாத்தீங்களா, அதுல வந்து பசில் திருப்பி ஷஃபிள் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால எங்க இருந்தோ உப்பு வந்து பூஜை ரூமுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எப்படியோ உப்பு கிடைச்சிச்சு. இன்னும் பூஜை தட்டு மட்டும் தான் மிச்சம். அது எனக்கு தெரிஞ்சு அது கிணத்தானதான் இருக்க வாய்ப்பு இருக்கு. யாராகதான் நிறைய தட்டுங்களா இருக்குது. ஓகே மக்களே, அப்ப நம்ம இன்னும் கிணத்தாண்டு தான் வந்து ஃபுல்லா இவன் சொன்ன மாதிரி எக்ஸ்ப்ளோரும் பண்ணாம இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஃபுல்லாக போய் தேடி பார்த்துடலாம். அங்கே கிடைச்சிருச்சு அப்படின்னா நைஸாக எடுத்துட்டு வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அப்புறம் உப்பு எடுத்துட்டு வந்து வச்சுட்டோம் அப்படின்னா பூஜையை ஆரம்பிச்சிடலாம். பாத்தியா, ஒரே பாத்திரங்களா இருக்குது பாரு. சீக்கிரம் அந்த போகிரி பிசாசு வரதுக்குள்ள அதை தட்டி எங்க தேடு. இருடா, அவன் திடீர்னு வந்துட போறா. நீ வேற வாயை வைக்காத, எனக்கு வேற பயமா இருக்கேன். இப்பதான் வேற அடி வாங்கியிருக்கோம். ஓகே, எங்கதான் மக்கள் இருக்கு நம்மளுக்கு பூஜை தட்டு. இதை எடுத்துட்டு போய் வைக்கணும். நான் வைக்கிறதுக்கு தான் பயமா இருக்கு. தட்டு எடுத்தது பெரிய விஷயம் இல்ல. இப்ப இந்த தட்டை எடுத்து போயிட்டு அதை பூஜை பண்ற இடத்துல வச்சு அவன் வரதுக்குள்ள டக்குனு போய் ஒளியணும். அதுதான் பெரிய விஷயம். ஒளியறதுக்கு வேற இடம் இல்ல மக்களே. ஏன்னா பாத்தீங்களா, ஆல்ரெடி நம்ம ஒளியறதுக்கு வச்சிருந்த கபோர்டு தான் நம்ம மூச்சு வழியை தூக்கி அடிச்சாங்க. இப்ப எங்க ஒளிய போறோம்னு தெரியல. ஐயோ, போக போக பயமா இருக்குதே. ஓகே, இதை வச்சுட்டு ஏதாச்சும் ஒரு இடத்துல தற்காலிகமா ஒளிஞ்சுப்போம். வச்சிருவோம். இங்க ஹேண்ட் சிம்பிள் காட்டிட்டு இருக்க வைப்போம்.
ஒளிஞ்சிட்டு இருக்கேன். அவ உள்ள வந்துட்டானா நம்ம கதை முடிஞ்சிரும். அவ வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு உள்ள வந்துராத. ஐயோ கொழுந்து தோடு ரொம்ப கிட்ட கேக்குதே. வந்து போட்டு தள்ளுவாளோ. சிரிச்சிட்டு இருந்தா பாருங்க மக்களே, நல்ல வேளை தப்பிச்சிட்டோம். இது வந்து ஒளியிற இடம் நினைச்சு வந்து ஒளிஞ்சிராதீங்க. அதாவது ஒளியது அட் யுவர் ஓன் ரிஸ்க்னு தான் சொல்லுவேன் நானு. ஐயோ இவ கத்துல உப்பு கிரியான வர மறந்துட்டேனே. உப்பு பூஜரம்ல தான்டா இருக்கு. வேற இருட்டா இருக்கு. திடீர்னு அவ வந்துட்டானா தெரியாது. ரொம்ப இருட்டாயிருச்சு மக்களே. என்னம்மா இது பூஜரமுக்குள்ள வந்து உடனே கலர் மாறிச்சு. அப்பனா அவளால உள்ள வர முடியாதா? ஆஹா சூப்பரா இருக்குதே. இந்த நேரம் பார்த்தா அவ வர மாட்டாளே. அடியா யாரை இப்போதுல எங்கடி இருக்கற? அவ இதுக்குள்ள வர மாட்டான்னா முன்னாடியே சொன்னேனேடா. ஆனா இங்க நான் கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் கிட்ட வெயிட் பண்ண மக்களே. அவ வருவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணலான்னு. பட் அவ வரவே இல்ல. அதனால அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த உப்பு எடுத்துட்டு வந்து வச்சிட்டோம் அப்படின்னா பூஜை ஆரம்பிச்சிரும். கமலாக்கா இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க தோடி முடிய போகுது. ஆமா கமலாக்கா, நாங்க இதை வச்சுட்டு உங்களை ஓட்டுறதுக்கான வேலையை ஆரம்பிக்க போறோம். ரிச்சுவல்ஸ் ஆரம்பிச்சிருச்சு மக்களே. அரே கமலாக்கா பேய ஓட்டுனீங்களா இல்ல கமலாக்காவை போட்டு தள்ளிட்டாங்களா? ஐயோ தெரியலையே. இருங்க மக்கள், என்ன ஆச்சுன்னு தெரியல. அடே பாவீங்களா, என்ன சொல்றாங்க? ஓகே மக்களே, கமலாக்கா பேய தான் ஓட்டி இருக்காங்க. நான் கூட வந்து அவங்க கல்லில் விழுந்ததை பார்த்து போட்டு தள்ளிட்டாங்களோன்னு நினைச்சேன். இப்போ வந்து அவங்கள பேய ஓட்டி அவங்க ஃபேமிலியோட சேர்த்துட்டாங்க. அவங்களும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போ பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, பேய ஓட்டின சாமியார், அதாவது நம்ம இருக்கோம் பாத்தீங்களா, நம்ம மேல வந்து அந்த பேய் கொலகான்ல நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட வந்து இந்த கேம் முடியுது. அப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த கமா போட்ட மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. ஸோ இது கண்டினியூ ஆகிறது பாத்தீங்கன்னா சாமியார் கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்டேட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நம்ம கமலா திருப்பி ப்ளே பண்ணுவோம். ஆக மொத்தம் இந்த வீட்டில் கிடைச்ச லெட்டர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த வீட்டில் நடந்த குழப்பத்துக்கும் பிரச்சனைக்கும் வந்து விராஜ் தான் காரணமாக இருக்கிறதுக்கு 90% சான்ஸ் இருக்கு மக்களே. ஏன்னா அவன் ஒன் சைடாக கமலாவை லவ் பண்ணியிருக்கான். அது கமலா அக்செப்ட் பண்ணிக்கல. அதோட மெயினாக பார்த்தீங்கன்னா கமலா அவங்க அண்ணா சுராஜே கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிரட்ஜினால கமலாவோட அப்பா, அதுக்கப்புறம் அவன் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையுமே பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக வந்து பேய் ஏவி விடுறதுக்கு ஏகப்பட்ட சான்ஸ் இருக்கு. இது வந்து என்னோட கன்க்ளூஷன் மக்களே. நான் லெட்டர் படிச்சிருக்கேன், எனக்கு அப்படி தான் புரிஞ்சுது. மேபி இதில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா ஃபியூச்சர் அப்டேட்ஸில் நம்மளுக்கு தெரியலாம். அண்ட் இதோட இந்த கேம் வந்து முடியுது. இந்த கேம் முடிக்கும் போது எனக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் தான் கிரியேட் ஆச்சு. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஒரு பேயை விரட்டி ஒரு குடும்பத்தையே காப்பாற்றிருக்கோம் அப்படின்ற ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது. எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. அண்ட் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா பார்த்துருந்தேன் எல்லா செல்குடிஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடணும் அப்படின்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்க எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெனி. பை, லவ் யூ ஆல்.